இது வரைக்கும் எனக்கு மருமகதான் இல்லைன்னு நினைச்சேன். இப்போதுல இருந்து எனக்கு மகனும் இல்ல. அவனை தலை முழுகிட்டேன். நம்மள மதிக்காம ஓடி போய் அவளை கட்டிட்டு வந்து அவமானப்படுத்தினப்பவே அவனை தூக்கி எரிஞ்சிருக்கணும். மாசத்துல பைத்தியக்காரத்தனமா நடந்துட்டோம். இனிமே அப்படி நடக்க கூடாது. என்ன துர்கா, நீ இப்படி எல்லாம் பேசுற? நான் தான் அப்படி பேசுறேன். உங்களுக்கு புரியல? நாம உயிரியே வச்சிருக்கிற நம்ம புள்ள எனக்கு நீ முக்கியம் இல்ல, வேற ஒருத்தி தான் முக்கியம்னு சொல்லும் போது அந்த வலி, நான் பெத்த புள்ள என்ன நிராகரிக்கிற வலி என்னால தாங்க முடியலங்க. வலியோட தான் நான் அவனை பெத்த. அவ இப்போ என்ன 2 பட்சமா நினைக்கும் போது அதை விட 100 மடங்கு எனக்கு வலிக்குதுங்க. எனக்கு என் மகன் இல்ல, அவன் எனக்கு வேண்டாம். துர்கா, துர்கா என்னாச்சு? துர்கா, துர்கா எந்திரிமா. துர்கா, 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 துர்கா. துர்கா, 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 அம்மா என்னாச்சுமா உனக்கு? துர்கா, துர்கா எந்திரிமா, எந்திரி, எந்திரி. என்னம்மா இது? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இனிமே அவன் நமக்கு வேண்டாங்க. சரி, சரிம்மா, சரி, சரி, யாருமே வேண்டாம். சரிம்மா, சரி, சரி. என்னம்மா அது? எழுந்து, பாத்து, மெது, பாத்து. எமோஷனல் ஆகாத. வா, உள்ள போலாம். வா, பாத்து. ஒண்ணு விட்டு வச்சிருக்காளடி அந்த சக்தி. வரிசையா எல்லா குழப்படியும் பண்ணிட்டா. ஓடி போறது, அபார்ஷன் பண்ணிக்கிறது, கடைசியா இந்த தற்கொலை. இப்படி வரிசையா தப்பு பண்ணிட்டு எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கின எப்படிடி? மா, சக்தி எப்பவும் போல அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டா. அவ எவ்வளவு மனவேதனையில இருந்திருந்தா இப்படி பண்ணிருப்பா. இப்பதான் அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீ எதுக்கு கவலைப்படுற? இப்படி ஒரு பொண்ணை பெத்துட்டு கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? கிடைச்சிருக்கிற நல்ல வாழ்க்கையை தொலைச்சிடுவா போல இருக்கே. அம்மா, சக்தியோட குணம் இதுதானே நமக்கு தெரியும்ல. அவளை கொஞ்சம் கவனமாவும் பத்திரமாவும் நாம தானே பாத்துக்கணும். இப்ப அவளுக்கு ஒண்ணும் ஆகல, அதை நினைச்சு நீ சந்தோஷப்படுமா? சக்தி, சக்தி, என்ன சக்தி? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண சக்தி? இங்க பாரு, அல்லாத இங்க பாரு, அதான் நான் வந்துட்டேன்ல, அழக்கூடாது. அம்மா, சக்தி முடிச்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். கடைசியில
நீ மட்டும்தான் தேவா. எப்பவும் எனக்கு ஆறுதலா வந்து என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. உன்னை விட்டா எனக்கு யாருமே கிடையாது. என் பிறந்த வீட்டுல கூட யாருமே எனக்கு ஆதரவா இல்ல. என்னடி சொன்ன? உன் பிறந்த வீட்ல உனக்கு யாரும் ஆதரவா இல்லையா? சொல்லுவடி, ஏன் சொல்ல மாட்ட? நீ எந்த தப்பு செஞ்சாலும் அது தப்புன்னு சொல்லக்கூடாது. நீ என்ன செஞ்சாலும் அது சரின்னு தலையாட்டணும். அப்பதான் நாங்க நல்லவங்க. கண்டிச்சு சொன்னா நாங்க கெட்டவங்க. நீங்க எதுக்கு இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? விடுத்துவா, என்ன திட்டட்டும். என்ன திட்டுறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் என்ன மாதிரி வேதனையில இருக்கேன், என்னோட ஃபீலிங்ஸ் என்ன, இத பத்தி எதுவுமே அவங்களுக்கு கவலை கிடையாது. சக்தியை திட்டுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். அத அவங்க திட்டிகிட்டே இருக்காங்க. நான் ஒரு முட்டாள் திவா. என்ன திட்டுறதுக்கு நானே ஒரு வசதியான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரேன். இப்படி பேசுறது என் மனசை புண்படுத்தும்னு அவங்க நினைக்கவே இல்லை. நான் இவங்களுக்காக தானே திவா வேலைக்கு போகணும்னு நினைச்சேன். அபார்ஷன் பண்றேன்னு சொன்னதும் இவங்களுக்காக தானே. கடைசியில அவங்க என்ன குறை சொல்லி பேசுறாங்க. என்ன தலைவிதி. எனக்கு நீ மட்டும் போதும் திவா. இப்படி என்ன தேடி பதறி போய் ஓடி வந்து என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கல, அது போதும். இப்போ என்னோட லைஃப்ல அன்பு மட்டும் கிடைச்சா போதும், வேற எதுவுமே வேணாம். என்னடி இவ நம்மளைய எதிரி மாதிரி பாக்குறா? அத்தை என்ன? அம்மா வாமா நம்ம போலாம். இல்லடி, இவ எப்படி பேசுறா பத்தியா? அம்மா வாமா போலாம், வா. என்னடி இவ அந்த வீடே வேண்டான்னு வந்தா, புருஷன் வெறுத்துட்டாளேன்னு அழுதா, இப்ப நம்மளை எதிர்த்து பேசுறா. இப்படி எல்லா விஷயத்திலும் எடுத்தேன் கவுத்தேன்னு இருந்தா எப்படி இவ வாழ்க்கை உருப்பிடும்? அம்மா விடுமா. இப்ப அவளோட வேதனையில அவளுக்கு திவாகர் தான் முக்கியம். அதானே நமக்கும் வேணும். திவாகர் அவளை நம்ம எல்லாரையும் விட நல்லா பாத்துக்குவாரு. வா போலாம், வா. யாரு வீட்டுல? தாமரை வந்திருக்கேன், யாரா இருந்தாலும் வெளியில வாங்க. நீங்களா? ஏன் வெளியிலே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. எவ்வளவு தெனாவிட்டு இருந்தா என்ன உள்ளவான்னு கூப்பிடுவீங்க? அதெல்லாம் வர முடியாது. என்னங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறீங்க, உள்ள வாங்கன்னு கூப்பிடாம வெளியே போனா சொல்லுவாங்க. ஓஹோ, பெரிய பிரில்லியன்ட்டா பேசுறதா நினைப்போ? அதுதான் மேனஸ். வீட்டுல பெரியவங்க இல்லையா? என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன விஷயம்னு உன்கிட்ட சொல்ற அளவுக்கு உனக்கு வயசு பத்தாதுமா? அப்போ பாட்டிக்கிட்ட சொல்லுங்க. உங்க பாட்டிக்கு வயசு கூடி போச்சு, ஓவர் ஏஜ். அப்போ நீங்க உங்களுக்குள்ளேயே பேசிக்கோங்க. வாங்க பாட்டி போலாம். பாத்தீங்களாப்பா, இந்த வீட்ல சின்னது பெருசு அம்புட்டுக்கு திமிரு ஜாஸ்தி. வேலை வேலைக்கு வீட்ல உட்காந்து சட்டி நிறைய சோறு திம்பாளுவ போல இருக்கு. வாங்க, வாமா. உள்ள வாங்க. ஏன் வாசல்ல நிக்கிறீங்க? வாங்க. உள்ள கூப்பிட்டு டீயும் பட்டர் பிஸ்கட்டும் கொடுத்து விட்டு போன உறவை ஒட்ட வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஓ, உங்களுக்கு டீயும் பட்டர் பிஸ்கெட்டும் வேணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் கடையில வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன கிண்டலா? கிண்டல் பண்ற வேலை தாமரை கிட்ட வேண்டாம் அம்மா. சுமாரு, நான் பேசிக்கிறேன். உங்க பொண்ணு மனசுல என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கா? அங்க வந்து உட்காந்துக்கிட்டு நாட்டாமை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. உறவே வேண்டாம்னு தான் நாங்க அறுத்து விட்டாச்சுல, அப்புறம் ஏங்க இதெல்லாம் பண்ணணும்? உங்க பொண்ணு கண்மணி என்ன எங்களை எல்லாம் கேணப்பையன்னு நினைச்சிட்டு இருக்காளா? கண்மணி என்ன நினைக்கிறானே நீங்க கண்மணி கிட்டே கேட்டிருக்கலாமே. அதுக்காகவே இவ்வளவு தூரம் வந்தீங்க? பார், நான் உங்ககிட்ட பேச வரல, இவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இத பாருங்க மாமா, என்ன மாமா ஆகுவான்னு கூப்பிடுற வேலையெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நீங்க எனக்கு மாமா மாதிரி தானே. கண்மணி ஒண்ணு சும்மா உங்க வீட்டுல வந்து உட்கார்ல. அவ அந்த வீட்டு மருமக. உங்க மகன் இந்த ஊர் முன்னால அவ கழுத்துல தாலி கட்டிருக்காரு. அந்த உரிமையில தான் அங்க வந்து உட்கார்ந்துருக்கா.
எங்க வீட்ல நாங்க பர்மிஷன் கொடுக்காம எப்படி ரைட் ராயில வந்து உட்கார முடியும்? அதான் உட்கார்ந்துட்டால. அவளுக்கு அவ மாமியாரோட பெர்மிஷனும் சப்போர்ட்டும் முழுசா இருக்கு. ஒரு வீட்ல மாமியாருக்கு தானே பவரு. என்னம்மா எல்லாருமே ஏடா கூடமா பேசுறதுங்கிற முடிவோடயே இருக்கீங்களா? எங்க பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு, அதை மறந்துடாதீங்க. ஏங்க அவ அங்கதானே இருக்கா, நீங்க அவகிட்டே பேசியிருக்கலாம். அதை விட்டுட்டு இங்க வந்து ஏன் கோவப்படுறீங்க? உங்களை எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு தான் வந்தோம். எங்க வீட்ல எங்களுக்கு பிடிக்காத ஒருத்தி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. மரியாதையா உங்க பொண்ணுக்கு புத்தி சொல்லி கூட்டு வர வழிய பாருங்க. நாளைக்கு பின்னாடி ஏதாவது வம்பு பண்ணு நினைச்சீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்காது. உங்க பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எங்க கிட்ட வந்து கேள்வி கேட்க கூடாது. ஏய் தாமரை, என்ன மிரட்டுறியா? அந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ புருஷன் வீட்டுல தான் இருக்கணும். ஆனா நீ அந்த வீட்டு பொண்ணு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அங்கேயே இருக்க. கண்மணி அந்த வீட்டுக்கு மருமக, அந்த உரிமையில தான் அங்க இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் பொறுப்பேத்துக்கிறேன்னு அவளோட மாமியார் அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. கண்மணியோட கால் எடறி அவளோட சுண்டு விரல் நகம் பேந்தாலும் அதுக்கு உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் தான் பொறுப்பு. என்னங்க இது பண்றதெல்லாம் வில்லங்க, இதுல மிரட்ட வேற செய்றீங்களா? மிரட்டெல்லாம் ஒண்ணும் செய்யல, தோணுன உண்மையதான் சொல்றேன். இது பாருங்க மாமா, நீங்க பெரியவங்க, நல்லது கெட்டது எல்லாமே உங்களுக்கு தெரியும். பண்ண தப்ப எல்லாம் சரி பண்ணி கண்மணியை நல்ல விதமா வச்சுக்கிற வழிய பாருங்க. உள்ள வந்து காஃபி சாப்பிடுங்களேன். காஃபி மட்டும் இல்ல, பட்டர் பிஸ்கெட் இல்ல. முடிட்டு உள்ள போ. பாத்தீங்களாப்பா இதுங்களுக்கு இருக்கிற திமிரையும் தனாவட்டையும். உங்களுக்கே இவ்வளவு இருந்தா எங்களுக்கு அதுக்கு மேல இருக்கும். நாங்க யாருன்னு காட்டுறோம். வா தாமரை. மேகலா கோவமா போறாங்களேம்மா. அம்மா போனா போட்டுமா, அவங்களால இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. நீ வா உள்ள போலாம் வா. கவிதா அம்மா கூட சொல்லுச்சு, மிரட்டி கூட பாத்துச்சு. அப்ப கூட இந்த பொண்ணு பிடிவாதமா கல்யாண பேச்சை எடுக்க கூடாதுன்னு சொல்லிடுச்சு. இவ இந்த காலத்து பொண்ணாச்சே, பாவம் அவங்க அம்மாவால என்ன செய்ய முடியும்? ஏன் கவிதா, அம்மா கிட்ட ஏன் அவ்வளவு கோவமா பேசுன? உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு வீட்டுல மாப்பிள்ளை பாக்குறது இயல்பான விஷயம் தானே. பாவம் உங்க அம்மா, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? நான் தான் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் ஏன் அவங்க அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க? அது எப்படி? சரி கல்யாணம் வேண்டானாலும் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும்ல. காரணம் அது வந்து காரணம் இருக்கு. சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். என்ன கவிதா, பேச்சே காணோம்? சொல்லு, அம்மாகிட்ட கல்யாணம் வேணும் எதுக்கு சொன்ன? உனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? இருக்கு. அப்புறம் கல்யாணம் வேண்டான்னு ஏதாவது காரணம் இருக்கணும்ல, என்கிட்ட சொல்லக்கூடாதா? சொல்லணும். சொல்லு, என்ன விஷயம்? செழியன், என் மனசுல ஒண்ணு இருக்கு, அதனால்தான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். சொல்லு, என்ன விஷயம்? என் மனசுல ஒருத்தர் பத்தி ஐடியா இருக்கு, அதான். ஒரு நிமிஷம். நான் கீதா பேசுறேன். சொல்லு. என்ன ரொம்ப நர்வஸா பேசுறீங்க? பக்கத்துல யாரும் இருக்காங்களா? ஆமா சொல்லு. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? இப்ப முதல்ல என்ன விஷயம் சொல்லு. இல்ல, உங்களை உடனே பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் விஷயம். ஏன், ஏதாவது முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயம் தாங்க.
நம்ம எதிர்காலத்தை பத்தின விஷயம். ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அர்ஜென்டான விஷயம். உடனே கிளம்பி வாங்களே. நீங்க வர வரைக்கும் நான் பரபரப்பா இருப்பேன். சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பி வந்துருங்க. ஓகே? சரி, நான் வரேன். பாய். ஏதாவது ப்ராப்ளமா செழியன்? இல்ல, ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா, என்ன விஷயம் தெரியல, உடனே வர சொன்னான். ஓ சரி விடு, நீ ஏதோ சொல்றேன்னு சொன்னியே. இல்ல, நீங்க ஏதோ முக்கியமான வேலைன்னு சொன்னீங்கல்ல, அதை முடிச்சிட்டு வாங்க, நான் சொல்றேன். இல்ல, அது பரவாயில்ல, சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. இல்ல, அது இப்ப வேண்டாம். நீங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க, நான் சொல்றேன். ஓகே. கண்டிப்பா சொல்லுவே இல்ல. கண்டிப்பா. ஓகே, நான் வரேன். வரேன் கவிதா. சரி.